நேற்று திருச்சி ஸ்ரீரங்கம் இங்கே ஒரே பரபரப்பாக இருந்தது. காரணம் என்ன, எப்பொழுதுமே பெரிய அளவில் போராட்டத்தில் குதிக்காத ஒரு சமூகம் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. அவர்களோடு இந்து அமைப்புகளும் கூட போராடி இருக்கிறது. விஹெச்பி, தேசிய சிந்தனையாளர் பேரவை, உங்கள் சார்பாகலாம் அவங்களுக்கு ஆதரவாக களமிறங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸ்ரீரங்கம் அப்படின்னால இந்த அம்மா மண்டபம், இந்த ஒரு சில இடங்கள் படித்துறை இருக்கிறது. இங்கெல்லாம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கக்கூடியது. இதே அங்கே இருக்கக்கூடிய புரோகிதர்கள் பல வெளி இடங்கள்லேருந்து வரவங்க ஸ்ரீரங்கம் வந்தாலே சில பேர் அங்கே பண்ணிட்டு போகணுலாம் வருவாங்க. அந்த இடத்துல தான் வச்சு செய்வாங்க. இப்பொழுது என்னென்னா, நாங்கள் அதெல்லாம் நீங்கள் இனிமேல் இங்கே பண்ண முடியாது, நாங்கள் அளவைக்கல்லாம் அங்கே வச்சுருக்குறோம், இது சொல்லாமல் திடீர்னு இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிறதுக்கு நான் முடிவு எடுத்தது அப்படி தான் அப்படின்னு கோயில் நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. இதை கண்டித்து தான் போராடிருக்காங்க. போராட்டம் செய்த 4 பேரை கைதும் செய்திருக்காங்க. இதை எப்படி பார்க்க? இதில் கோவில் நிர்வாகம் சொல்கிறது என்னன்னா, அம்மா மண்டபம் படித்துற அந்த பெரிய கோபுரம், அங்கே தான் ஈவேரா கோவில் வாசலில் காவல் காப்பார் இல்லைங்களா, அந்த சிக்கன் குனியா வந்தது மாதிரி உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு புஸ்தகம் படிக்கிற மாதிரி. என்ன புஸ்தகம்னு தெரியாது நமக்கு. அந்த கோபுரத்துக்கு நேராக லெஃப்ட் திரும்பினாதான் ரோடு, நேராக போனீங்கன்னா காவேரி கரை அம்மா மண்டபம் ரோடு. அதில் சைடில் நுழைஞ்சி போகலாம். நேராக போனீங்கன்னா அதுக்குள்ளேயே ஒரு மண்டபம் இருக்குது. பெருமாள் அதில் தான் எழுந்துருள்றாரு. அந்த மண்டபத்தில் தீர்த்தவாரியும் போது பெருமாள் அந்த மண்டபத்துக்கு நேர் பின்னாடி ஒரு சின்ன பிள்ளையார் கோவில் இருக்கு. அந்த பிள்ளையார் கோவிலை ஒட்டி ஒரு படித்துறை இருக்கு. தீர்த்தவாரி நடக்கிறது அங்கதான். ஆனா இந்து அறநிலைத்துறை என்ன சொல்றான், அந்த நேரா இருக்கிற படித்துறையே என்னோடதுறான்றான். அவன் நான் கவனிச்சு பாருங்க, அது கோவிலை சேர்ந்ததாகவும் இருக்கட்டும், இல்ல நீர்வளத்துறையில வருதா, பிடபிள்யூடியில வருதா, நான் அந்த இதுக்குள்ளெல்லாம் கூட போல. இப்ப திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண் அது அதான் நானும் இப்ப சொல்ல வரேன். அங்க செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டேற. இங்க உனக்கு தேவையில்லாத வேலையில போய் நீ இங்க குச்சி எடுத்து குத்துற. அதுல நேரா இருக்கிறது அம்மா மண்டபம் படித்துறோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 4-5 வருஷமா தான் கம்பி போட்டு பிடிச்சி குளிக்கிற மாதிரி, இறங்கி போய் குளிக்கிற மாதிரி கம்பி போட்டு, புதுசா போறவங்க வழிக்கு விழுந்துடக்கூடாது, வெள்ளத்துல போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கம்பி போட்டிருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் தள்ளி அந்த பிள்ளையார் இது, அதுக்கும் அடுத்த மாதிரி இன்னொரு படித்துறை. அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா கீதாபுரம் அப்படின்னு ஒரு ஒருத்தர் வச்சிருக்காரு, விஸ்வ பிராமண வைஷ்ணவ இது. அவங்க ஒரு பாடசாலை வச்சு தமிழ்நாடு முழுக்கலேருந்து ஒரு 25-30 பசங்க படிக்கிறாங்க. புரோகிதர்களுக்காக அங்க சொல்லி கொடுக்கறதுக்காக பிராமணர்கள் இல்லாத இன்னொரு செட்டும் அங்க இது பண்றாங்க. இது இந்த பாடசாலை ரொம்ப நாளா நடக்குது. அந்த விஸ்வ பிராமண வைஷ்ணவ இதுல படித்துறையில அதை ஒட்டியே இருக்கிற இடத்துல கூட அங்க திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறதுல ரெட்டியார், நாயுடு, செட்டியார், வைத்தியர்கள் எல்லாருக்குமே அங்க அந்த ஒரு அகாமடேட்டிவா இருக்கு. இங்க இந்த அம்மா மண்டப படித்துறை நேரா அந்த கோவிலுக்கு நேரா இருக்கிற படித்துறை இந்த திரும்புற இடத்துல, அதுல எளிய மனிதர்கள், சமுதாயத்துல இருக்கக்கூடிய மிக மிக எளிய மனிதர்கள், இன்னைக்கு என்னால ஒரு 100 ரூபா கொடுத்து திதி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கிறோம். அங்க போய் முழுகிட்டு ஸ்நானம் பண்ணி அங்க எள்ளுந்த அட்டதியமா வச்சு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான அது ஒரு எளிய மனிதர்களுக்கான ஏற்பாடு. அங்கேயே விசுவந்து பரிஷத்தும் விசுவந்து பரிஷத் ஆபீஸை ஒட்டி அவங்களும் இதுக்கான ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல எளிய மனிதர்களை பாதுகாக்க வேண்டிய, எளிய மனிதர்களுடைய அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும், எளிய மனிதர்களுடைய பண்பாடு கலாச்சாரம், அவனுடைய நம்பிக்கையும் பாதுகாக்க வேண்டிய இந்து அறநிலைத்துறை, பரவாயில்ல கோவில் காசுலேயே நீ கேஸ் போட்டுக்க, நாங்கள் 1 கோடியோ 2 கோடியோ அந்த வக்கீலுக்கு நாங்கள் செலவு பண்ணுறோன்னு திருப்பரங்குன்றத்தில் அழிச்சாட்டியமா அங்கே அப்படி செய்யுது. இங்கே எப்படி செய்யுது? உன் நம்பிக்கையா? கபர்தார், நீ ஏன்டா இன்னும் இந்துவா இருக்க? நீ போய் அலேலியாக்கு போ, இல்லைன்னா முட்டி போட்டு தொழுகப்போ. நீங்க எல்லா இடத்துலையும் இந்த பயிலும் என்ன சொல்றானுங்க, நீ கட்டி பிடிப்பியா? இது இவனுக்கு சிந்தனையே எங்க பாருங்களேன். நீ அவரை தொடுவியா? பொண்ணு குடுப்பியா, கட்டி குடிப்பியா? நீ அது கூட நான் 2ஆம் பட்சமா எடுத்துக்கிறேன். நீங்க இணக்கமாக இருக்கிறதுனால இதை தாண்டி ஒரே தட்டுல சாப்பிடுவியா? ஒரே எவனுக்கு என்ன மாதிரி ஒரு இதுன்னு தெரியாது. நம்மளே என்ன பண்றோம், வீட்டுல ஒரு தட்டு வச்சு சாப்பிட்டோம்னா, நான் சாப்பிட்ட தட்டுல நீங்க சாப்பிட மாட்டீங்க.
முன்னாடியாவது ஒரு 40-50 வருஷம் முன்னாடி புருஷன் சாப்பிட்ட தட்டுல பொண்டாட்டி சாப்பிட்டோம், இப்ப அதுவும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இலையை பயன்படுத்தின நாம தட்டையும் வந்து வீட்டுக்குள்ளேயே தனித்தனி, அப்ப வீட்டுக்குள்ளே தீண்டாமையை கடைபிடிக்கிறான்னு அர்த்தம். இவனுங்க வந்து இந்த மதம் மாத்திரத்துக்குன்னே பேசுற பயல்களுக்கு ஈல்டாகி சில பேர் நம்ம ஆளுங்களே என்ன சொல்றாங்க, அங்க பாருங்க அவங்க எல்லாம் ஒன்னா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னு வச்சுங்க, ஏன்டா கோழி துணியில மூடி வச்சிருக்க அப்படின்னு நம்ம அடுத்ததை கேட்டோம்னா நம்மளை வந்து ஈவிட்டி சிங்பா, நம்மளை பெண்களை இழிவா பேசணுமா. அதனால புரியறவும் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த பயல்களுக்கு வந்து சமத்துவங்கிறது இடுப்புக்கு கீழே தான் இவங்களுக்கு சமத்துவமே. சரி, இப்போ இன்னொரு விஷயமும் ஒரு கமெண்ட் சமூக வலைதளங்களில் நேற்று, ஏன்னா நம்ம போட்ட வீடியோ பெரிய லெவலில் ரீச் ஆயிருக்கு. அதில் கமெண்ட், அவளுக்கு ஓட்டு போட்டீங்களா அனுபவிங்கடா அப்படின்னு ஒரு குரூப் நிறைய வந்து. இல்ல எவாளுக்கு ஓட்டு போட்டா அந்த ரமேஷ் தான் இவங்க இந்துத்துவத்துக்கு பிரதிநிதியா, இல்ல ரமேஷ் தான் பிராமணர். சில லூசு பயலுகனா பைத்திய மாதிரி ரமேஷ் ஐயர், வெங்கட்ராமன் ஐயர் மனநோயாளிங்க தான் வந்து. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, தூத்துக்குடியில ஜெயிச்சாரு பாருங்க ஒரு எம்எல்ஏ, இவரோட விஜயோட ஃப்ரெண்டு, அவங்க ஸ்ரீதர் இல்ல அவர் பேரு ஸ்ரீநாத் சாரி, தூத்துக்குடியில் ஸ்ரீநாத் ஐயர் வெற்றி பெற்றார். பிஷர்மேன் வந்து ஐயர் ஏன்னா கொஞ்சம் வெள்ளையா இருக்கானா. அதே மாதிரி கம்பம் எம்எல்ஏவா ஒருத்தர் இருக்காரு, ஜெகநாத் மிஸ்ரா. இவர் இன்னும் பிராமணர் என்று சொல்ல, இந்த லூசுங்க நிஜமாவே இவங்களுக்கு சைக்கோ ப்ராப்ளம் ஏதோ வந்து, ஜெகநாத் மிஸ்ரா பிராமணம், ஸ்ரீநாத் பிராமணம் அப்படின்னு லூசு கும்பல் இருக்கு பாருங்க, அவனுக்கு வேணா புலகாங்கிதை அடைஞ்சிக்கலாம். இதனால இவரு ரமேஷ் வந்து இந்துத்துவா சொல்ல போறாரா? ரமேஷ் வந்து என்ன, இவரு ஜோசப் விஜய் என்ன சொல்றாரு? ஜோசப் விஜய் பாவாங்க, அவர் சூழ்நிலை கைதி. இவரு அந்த வாலிபால் பிளேயர் ஒருத்தர் இருக்காருல்ல, ஆதவ் அர்ஜுனா, லாட்ரி ஆதவ் அர்ஜுனா தான் கிட்டத்தட்ட நிழல் முதல்வரா இருக்காரு. இது வந்து அல்லேலுயா ஆட்சியா இல்ல அனைவருக்குமான ஆட்சியாங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும். ஆனா இன்னி வரைக்கும் நீங்க பல ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை பாருங்க. திருப்பரங்குன்றமும் நாங்க கோர்ட்டு சொன்னதை கேட்க மாட்டோம், அம்மா மண்டப படித்துறை நீ இங்க மூதோர் திதி கொடுக்க கூடாது, கிறிஸ்துவர்கள் எங்க வேணாலும் போய் மத பிரச்சாரம் பண்ணலாம், இஸ்லாமியர்கள் நம்ம கோவில் கட்டுறதை தடுக்கலாம். எல்லா ஊர்லயும் இப்படியே நம்மளை நோண்டிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு என்ன டவுட் வருதுன்னா, இது இந்த திராவிடியா மாடலுக்கு மாதிரியே இருக்காங்களா இல்ல அதுல இருந்து மாற்றா இருக்க போறாங்களாங்கிறது நம்ம அதை மட்டும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இது ஒண்ணு. ரெண்டாவதா, நேத்திக்கு அந்த 18 பேரோ 20 பேரோ இது பண்ண போது நீங்க கூட சொன்னீங்க தெருவுக்கு வராத சமுதாயம்னு. அங்க இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள்ட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, அதுல கலந்துகிட்டவங்க எல்லாருமே சாத்தாக்குள வைஷ்ணவர்கள். அது என்ன, அது அவங்க பூ வந்து பூ கட்டி கொடுக்குற இது, அதுக்கு பேர் என்ன, முழு பேரு சாத்தாக்குள வைசியர்கள் அப்படிங்கிற ஒரு வைத்தியர்கள். பண்டாரமா வைத்தியர்களா? வைஷ்ணவர்கள். வைஷ்ணவத்தை ஃபாலோ பண்றவங்க, வைஷ்ணவத்தை பண்டாரங்கள் நினைக்கிறாங்க. பட்டர் அங்க இருந்து பண்றாங்க இல்லையா, அவங்க அங்க கோயில்ல இருந்து பண்ணுவாங்க, இவங்க வந்து பூ கட்டி கொடுத்து அந்த கைங்கரியங்களை செய்யக்கூடிய. ஆனா இவங்களும் அந்த கோவிலோட அசோசியேட்டா தான் இருக்காங்க. இப்ப அவங்கதான் பெரும்பான்மையா இது பண்ணிருக்காங்க. எனக்கு என்னன்னா, இந்த ஓசி சோறு எச்ச சோறு இந்த பயலுக இவனுங்க எல்லாம் போய் பாப்பார பையலன்னு அவன் பூணுல அறுக்காம இருக்கான்னு தான் எனக்கு ஒரு சந்தோஷம். விஸ்வகர்மா அவன் பாட்டுக்கு எடுத்து வெட்டிட்டான். இரும்பு கொள்ளாரு பத்தி நீங்களும் பூனல் போட்டு இருறா சித்த இருறா பூன்லையடா இருக்கிறேன்னு அறுத்த கையே வெட்டுறேன். ஏன்னா நான் ஒரு காணொலியும் பார்த்தேன், தமிழ் சினிமால பாடலாசிரியரா கோலோச்சின் அவர் வந்து எளிய அவருடைய, நான் ஒரு 20 வருஷம் முன்னாடி அவருடைய எழுத்துல படிச்சது, வயல்ல எங்க அப்பா வயல்ல இருக்கும்போது வயல்வெளி வேலை செய்யும் போது கன்னிக்காலில் ஓடுற மீனை வந்து வைக்கல்ல அது நீங்க கட்டி எடுத்துட்டு வருவாங்க. சின்ன வயசுல நீங்களும் பார்த்துருப்பீங்க. வைக்கல நல்லா ஒரு மாதிரி இது மாதிரி கும்பாச்சியா கட்டி அதை கையில எடுத்துட்டு வர மீன் அதுக்குள்ள இருக்கும். அந்த மாதிரிலாம் அவர் வந்து ஒரு எளிய மனிதனா, நாங்க கன்னிகா தண்ணி தான் குடிச்சு வளர்ந்தோம் அப்படின்லாம் அவர் இது பண்ணும்போது பரவாயில்லையே, மண்ணின் மனம் மாறாம இருக்காருன்னு பார்த்தா, அவர் 4 வருஷம் முன்னாடி பேசின வீடியோ நினைக்கிறேன், அது இப்பதான் சமீபத்திலாம் பார்த்தேன். அந்த ஆள் என்ன சொல்றான், எனக்கு விருதாச்சலம் பக்கத்துல அந்த என்ன ஆறு இது, அந்த ஆத்தங்கரையில இருக்கக்கூடிய அங்க வந்து பார்ப்பனர்கள் இருந்தாங்க. அந்த பார்ப்பனர்கள் வந்து வீட்டுக்குள்ளே எங்க ஆளுங்க வந்து எங்க ஆளுங்கன்னா ஒரு திராவிடியால் கழகத்தை சேர்ந்தவங்க எரவானம் வழியா காஞ்ச கருவாடை தூக்கி உள்ள போடுவாங்க, பாம்பை விடுவாங்க, அறிவுமதி பாம்பை உள்ள விடுவாங்க. அதுக்கப்புறம் பள்ளம் நோண்டி வச்சு அதுல வந்து இந்த இதுக்காக வைப்போம் பாருங்க, நம்ம எல்லைக்காக
சப்பாத்தி கள்ளின்னு நம்ம பவுண்டரிக்காக வைப்போம், அதை போட்டு அது மேல பில்லை போட்டு மூடினா இந்த ஐரூட்டம்மாலாம் போகும்போது அதுக்குள்ள மீச்சு இருந்து உடம்பெல்லாம் ரத்த விளாரி ஆகிடும். இப்படியே எல்லாரும் ஊரை காலி பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு அதை ரொம்ப பெருமையா ஜெனோசைட் பண்ணதை ஒரு ஒரு அறிவுறுப்பா இதை வந்து பிஜேபியோ சங்கமோ இன்னும் முன்னையோ இஸ்லாமியர்களை வந்து துலுக்கன்னு கூட நாம சொல்றது இல்லை. நாமளே என்னைக்காவது சொன்னா கூட ஏன்பா கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்களேன்ப்பான்னு கௌதம் சொல்றாங்க. என்னைக்காவது ஒரு நாள் பேசுற எனக்கு கூட அதை கொஞ்சம் நீங்க தவிர்த்துக்கலாமே, நம்மள்ட்ட ஒரு வேண்டுகோளா வச்சு நம்மள்ட்ட வந்து நல்வழிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த பயிலோ பாருங்க, ஆனா நாம மதவெறியனா இந்த கருங்காலிகள், இந்த கோடாலிகள், இந்த கூமுட்டைகள், இவங்கெல்லாம் இந்த கூர்மையான மதி இல்லாத மகன்கள், இந்த பயலெல்லாம் வந்து மதச்சார்பற்றவர்களாம். ஒரு ஜாதிக்கு எதிராக ஒரு மதத்துக்கு எதிராக துவேஷத்தையும் வெறுப்பையும் பரப்பின இந்த கும்பல் மதச்சார்பற்றவர்களாம். இவனுங்க என்ன பண்ணிருக்கணும், போய் அந்த நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்கல்ல சாலை மறியல், உண்மையிலேயே அவங்கள நான் பாதம் தொட்டு வணங்குறேன். ஏன்னா எளிய மக்களுக்கான அவனுடைய இப்ப நாமளே வந்து அமாவாசை அன்னைக்கோ நம்ம ஆயப்பன் திதி கொடுக்கறதுக்கோ நம்ம வந்து அந்த திதியை தவற விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு பதைப்பதைப்புல இருக்கும்போது சராசரி மனிதனுக்கு ஆடி அமாவாசை வருதுங்க. இப்ப தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல கும்போணத்துல வந்து டபீர் படித்துறையா இருக்கட்டும், இல்லைன்னா பக்கத்துலயே இன்னொரு படித்துறை இருக்கு பாருங்க, இந்த பிள்ளையாரை வச்சு அந்த மரத்து தெரு கடைசியில இருக்கும் அந்த படித்துறையா இருக்கட்டும், திருவையாறுல புஷ்ய படித்துறையா இருக்கட்டும், மயிலாடுதுறையில இதுக்கு கரமுகம் படித்துறையா இருக்கட்டும், எல்லா ஊர்லயும் நீங்க பாருங்க, ராமேஸ்வரத்துல லட்சக்கணக்கில் போய் குமிகிறான். அம்மா மண்டபத்திலையும் உங்களுக்கு வந்து சென்டர் ஆஃப் த தமிழ்நாடுங்கிறது, காவேரியில நீராடி அவன் வந்து திதி கொடுக்கறதுங்கிறது அவனுடைய ரத்தத்துல ஊறி போனா அவனுடைய ஒரு பழக்கம். நீ 5 வேளை நமாஸ் பண்ணாத, நீ ரோடு அப்படின்னு இவங்க என்னைக்காவது ஒரு நாள் சொல்றதுக்கு இவங்களுக்கு தகுதி இருக்கா? இல்ல இது கோவில் நிலம், கோவில் நிலத்துல நீ எப்படா மாற்று மதத்துக்காரன் வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு இந்த அறநிலைத்துறைக்கு துப்பு கிடையாது, திராணி கிடையாது, தெம்பு கிடையாது. ஆனா இவனுங்க வந்து ஒரு எளியவர்களை வஞ்சிக்கலான்ட்டு காவல்துறையை வச்சு நடவடிக்கை எடுக்கலான்னு நேற்று பேச்சுவார்த்தையில ஏதோ போயிருக்கு, யாரையும் கைது செஞ்சவங்களையும் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் இந்து அறநிலைத்துறை மனதில் கொள்ளணும், எளியவர்களை வலியவர் அடித்தால் வலியவரை தெய்வம் அடிக்கும். இந்த பழமொழி வந்து அதுவும் நீ கோவில்லையே குந்திக்கிட்டு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவில்ல கூட பாருங்க, ஏற்கனவே டெங்கு மலேரியான்னு சொன்னவரை குத்த வச்சு ஒரு ஓரமா உட்கார வச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட செருப்பால் அடிச்சு மைண்ட் யுவர் பிசினஸ் அப்படிங்கிற லெவல்ல வச்சிருக்கு. அதனால இவங்க வந்து எளிய மக்களுடைய உணர்வுகளோட நீங்க விளையாடாதீங்க. நீங்க வந்து அவன்லாம் பார்ப்பான், அவனெல்லாம் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு இவங்க யாராவது நினைச்சாலும் சரி, இல்ல அவன் திதி கொடுத்தா என்ன கொடுக்கலன்னா என்ன அப்படின்னு இந்த மாதிரிலாம் இது பண்ண. நான் என்ன கேட்குறேன், சின்னமலையில அந்த சர்ச் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை அந்த ரோட்லயே மவுண்ட் ரோட்லயே வர முடியாது. இந்த பயனுக்கு ஏதாவது இல்லைங்க டிராபிக் ப்ராப்ளம் ஆகுதுங்க, நீங்க பார்க்கிங்க்கு வேற அரேஞ்ச் பண்ணீங்க, பாலம் தான் பார்க்கிங் ஏரியாவா அப்படின்னு கேட்கறது எல்லாம் கேட்டு பண்ணலாம்ல. நீ இங்க என்ன பண்ற, உனக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துல போய் நீ போய் கிளைம் பண்ண வேண்டிய இடத்துல உன்னுடைய உரிமையை வந்து விட்டு கொடுக்குற, உரிமை இருக்குன்னு ஒருத்தன் வர இடத்துல உனக்கு படா அப்படின்னு விரட்டி விடுற. நல்ல வேலையா இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிஷத் நேற்றுக்கு களத்துல இறங்கி அவங்களுக்கு ஆதரவா நிக்குது. நல்ல முடிவு எட்டப்படும் என்று பார்ப்போம். இந்து சமய அறநிலைத்துறை இந்து சமயத்தின் பழக்க வழக்கங்களையும் பண்பாடும் கலாச்சாரத்தையும் இந்த வேர்களையும் பாதுகாக்கிறதுக்கு தான் இருக்கே தவிர இந்த இதை பயிர மேயறதுக்கு இல்லை, அதை மனதில் கொண்டு செயல்படணும்.